திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரை நிர்வாணமாக நின்று தன் மனுவை அதிகாரிகள் வெளியே வந்து வாங்க வேண்டும் என கூறிய விவசாயியால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த மானவள்ளி சின்ன பிள்ளைவட்டம் பகுதியைச் சேர்ந்த மணியன் போரின் மகன் வாசு. மேலும் மனைக்கு வாசு உட்பட 7 பிள்ளைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைவு நாள் கூட்டத்திற்கு வந்த வாசு ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியே நின்று கொண்டு ஆட்சியர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள், சார் பதிவாளர்கள் என அதிகாரிகள் வெளியே வந்து என்னிடம் மனுவை பெற வேண்டும் என கூறி அரை நிர்வாணமாக நின்றிருந்தார். மேலும் இது தொடர்பாக அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்ததாவது, தன்னுடைய அப்பா மனைக்கு சொந்தமாக நாற்றம்பள்ளி அடுத்த கத்தாரி கிராமத்தில் 15 கோடி மதிப்பிலான 7 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளதாகும். அந்த 7 ஏக்கர் நிலத்தில் மணி விவசாயம் செய்து வந்ததாக கூறப்படும் நிலையில் மணியின் பிள்ளைகளான கௌதம், கதிர்வேல் ஆகிய இருவரும் மணி மற்றும் அவருடைய மனைவி இருவரிடம் கையெழுத்து வாங்கி 7 ஏக்கர் நிலத்தை இவர்கள் இருவரும் பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அப்பா மணி இறந்த பிறகு உடன் பிறந்த 5 பேர் இறந்துவிட்டதாக போலீஸ் சான்றிதழ் வாங்கி 7 ஏக்கர் நிலத்தில் பிளாட் போட்டு விற்பனை செய்ததாக கூறப்படும் நிலையில் வாசு நாங்கள் உயிருடன் இருக்கும்போதே உடன் பிறந்த 5 பேரும் இறந்துவிட்டதாக போலீஸ் சான்றிதழ் வாங்கிய தன்னுடைய சகோதரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் என் அப்பாவின் சொத்தை எங்களுக்கு வாங்கி தர வேண்டும் என்றும், பிளாட் போட்டு இடத்தை விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்த கோரி பலமுறை ஆட்சியர், பத்திரப்பதிவுத்துறை அலுவலர், சார் பதிவாளர் அலுவலகருக்கு முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மனைகளை விற்க அனுமதித்துள்ளனர் எனவும், தனக்கு விவசாயம் தவிர வேறு தொழில் இல்லை என்றும், எனவே நான் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறேன். இதற்கு காரணம் மாவட்ட ஆட்சியர், பத்திரப்பதிவுத்துறை அலுவலர், சார் பதிவாளர் உள்ளிட்ட அதிகாரிகளே காரணமாவர் என்றும், நாங்கள் குடும்பத்துடன் இறந்த பிறகு எங்கள் கண், இதயம் மற்றும் உறுப்புகளை ஏழை எளிய மக்களுக்கு டிஜிபி முன்னிலையில் கொடுக்க வேண்டும் என்றும், எங்கள் குடும்பத்தின் சடலத்தை தங்கள் டிஜிபி முன்னிலையில் அடக்கம் செய்யுமாறும், தங்களின் அடக்கத்திற்கு ஆட்சியர் வரக்கூடாது என்றும், டிஜிபி முன்னிலையில் எங்களின் இறுதி அடக்கம் நடைபெற வேண்டும் என்றும், இதுவே கடைசி கடிதம் என்றும், அனைத்து அரசியல்வாதிகளும் பத்திரிகை நிருபர்களும் எங்கள் குடும்ப சவக்கிடங்கிற்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் உடன் பிறந்தவர்களே இறந்துவிட்டதாக கூறி போலீஸ் சான்றிதழ் வாங்கி சொத்தை அபகரித்த சகோதரர்கள், இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் வெளியே வந்து மனுவை பெற வேண்டும் என விவசாயி அரை நிர்வாணமாக நின்ற சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கலன்னா நான் நிர்வாக போராட்டம் பண்ணுவேன். அண்ணா ஆச்சாரை போல் அடுத்த வாரம் திங்கட்கிழமைக்குள்ள இவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா அண்ணா ஆச்சாரை போல் உண்ணாவிரதம் உட்காருவேன். கிழக்கு இது பாருங்க எழுத்து. திங்கட்கிழமைக்குள்ள இது தீர்ப்பு வரலன்னா, இந்த அப்ரூவ் கேன்சல் ஆகுன்னா அண்ணா ஆச்சாரை போல் தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து உண்ணாவிரதம் உட்காருவேன்.